அமாஸிற்கு மந்திரங்களை உச்சரிப்பதிலோ அல்லது மாய வித்தைகளிலோ அதிக ஈடுபாடு இல்லை என்றாலும் ஆற்றலை வடிவமைப்பதில் அவன் கெட்டிக்காரன். தற்போதைய சிக்கல் என்னவென்றால், எனக்கு அந்த மந்திரத்தை பற்றி அதிகம் தெரியாது. மோர்டனின் குறிப்புகளோ மிகவும் சிக்கலானவை. அவற்றை படித்து அமோஸால் கற்றுக்கொள்ள முடியவில்லை என்று லூனா விளக்கினாள். லூனா சொன்னதை கேட்ட கார்ன் மௌனமாக இருந்தான். மோர்டனின் குறிப்புகள் ஒரு பேராசிரியரின் ஆராய்ச்சி இதழை போன்றவை. அதை ஒரு பள்ளி மாணவன் புரிந்து கொள்வது கடினம்தான். கான் தனது அதீத அறிவாற்றலால் சில அடிப்படை தகவல்கள் இல்லாமலேயே 6ஆம் நிலை மந்திரங்கள் வரை கற்றிருந்தது ஒரு மிகப்பெரிய சாதனைதான். லூனா தொடர்ந்து பேசினாள். நீ ஒருமுறை ஆற்றல் வடிவமைப்பை பயன்படுத்தி மிக எளிதாக ஒரு நெருப்பு பந்தை உருவாக்கியது எனக்கு நினைவில் இருக்கிறது. உனக்கு இந்த துறையில் நல்ல அனுபவம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். எனவே உனக்கு நேரம் கிடைக்கும்போது அமோஸிற்கு சில ஆற்றல் வடிவமைப்பு மந்திரங்களை கற்றுக் கொடுப்பாய் என்று நம்புகிறேன். கான் தனது தலையை அசைத்து மறுத்தான். உன்னை மறுக்க எனக்கு விருப்பமில்லை, ஆனால் என்னால் இதில் உதவ முடியாது. லூனா குழப்பத்துடன் பார்த்தபோது கான் பொறுமையாக விளக்கினான். ஆற்றல் வடிவமைப்பு பற்றிய எனது அறிவும் மோர்டனின் குறிப்புகளிலிருந்து வந்தவைதான். எனக்கே இன்னும் சில அடிப்படை அறிவுகள் தேவைப்படுகின்றன. இந்த நிலையில் என்னால் அமோஸிற்கு ஆசிரியராக இருக்க முடியாது. அவன் ஒரு கணம் நிறுத்திவிட்டு மேலும் கூறினான். உண்மையில் எனக்கும் இதே போன்ற ஒரு சிக்கல் இருக்கிறது. அதனால்தான் சில அடிப்படை மந்திர அறிவை கற்றுக்கொள்வதற்காக நான் விரைவில் தெற்கு நோக்கி பயணம் செய்ய திட்டமிட்டுள்ளேன். கார்ன் பேசி முடித்ததும் லூனாவும் நிக்கோல் நெனாவும் ஆச்சரியத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களின் அந்த சிறு அசைவுகளை கவனித்த கார்னுக்கு சற்று விசித்திரமாக இருந்தது. நிக்கோல் நெனா தனது ஈரமான கண்களை சிமிட்டியபடி கூறினாள். நீ சரியான நேரத்தில்தான் வந்திருக்கிறாய். லூனா அக்கா விரைவில் தெற்கு நோக்கிச் செல்லவிருக்கிறார். அவர் இல்லாத இந்த நேரத்தில் அந்த 2 குழந்தைகளையும் கவனித்துக் கொள்வதற்காகத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். லூனா கார்னை பார்த்து கனிவுடன் புன்னகைத்தாள். நீ இதுவரை ஆர்டிக் பனிச்சமவெளியை விட்டு வெளியே சென்றிருக்க மாட்டாய் என நினைக்கிறேன். எனக்கு மனிதர்களை பற்றி நன்றாக தெரியும். அதனால் நீ என்னுடன் சேர்ந்து பயணம் செய்யலாம் என்று அழைப்பு விடுத்தாள். கார்ன் ஆச்சரியமடைந்தான். லூனா இவ்வளவு விரைவில் தெற்கு நோக்கிச் செல்வார் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. இருப்பினும் அவளுடன் இணைந்து பயணம் செய்யும் எண்ணம் கார்னுக்கு இல்லை. லூனாவின் மென்மையான குணம் தனது சுயமாக செயல்படும் வேகத்தை தடுக்கும் என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். வேண்டாம், நான் தனியாக பயணம் செய்யவே விரும்புகிறேன் என்று கார்ன் பதிலளித்தான். லூனா மென்மையாக புன்னகைத்தபடி, அதுவும் சரிதான், இது நமக்குள் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுவதை தவிர்க்கும் என்றாள். அவளும் கார்னும் ஒரே மாதிரியான சுபாவம் கொண்ட டிராகன்கள் அல்ல என்பதை அவள் புரிந்து கொண்டாள். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நீ உனக்கு தேவையான அடிப்படை அறிவை கற்றுக்கொண்ட பிறகு நேரம் கிடைக்கும்போது என்னை வந்து பார். அல்லது நானே அமோஸை உனது எல்லைக்கு அழைத்து வருகிறேன். மற்ற விஷயங்களில் உனக்கு நான் தொந்தரவு தரமாட்டேன். அமோஸிற்கு அந்த ஆற்றல் வடிவமைப்பு, ஷேப்பிங் மேஜிக் பற்றிய அறிவை மட்டும் கற்றுக் கொடுக்க நீ நேரம் ஒதுக்க வேண்டும். அதற்கு பிரதிபலனாக அந்த சிவந்த தழல்கோளின் ரகசியத்தை நான் உனக்கு சொல்கிறேன் என்று லூனா கூறினாள். நான் மீண்டும் தெற்கு நோக்கிச் செல்லும்போது உனக்காக மந்திர அறிவு தொடர்பான புத்தகங்களை தேடி பிடித்து வருகிறேன் என்று லூனா கூறினாள். மற்றவர்களை கவனித்துக் கொள்வதில் கார்னுக்கு பெரிய விருப்பமில்லை என்றாலும் லூனாவின் கோரிக்கைகள் எளிமையாக இருந்தன. அவள் அமோஸை கவனித்துக் கொள்ளச் சொல்லவில்லை. மாறாக கார்னின் விருப்பத்தை பொறுத்து அவனுக்கு தெரிந்ததை கற்றுக் கொடுக்கச் சொன்னாள். மற்றவர்களுக்கு மந்திரங்களை கற்றுக் கொடுப்பது என்பது தான் கற்றவற்றை தானே ஒருமுறை சோதித்து பார்ப்பதற்கான ஒரு சிறந்த வழி என்று கார்ன் கருதினான். எனவே அவன் சற்றே சிந்தித்துவிட்டு தலையசைத்தான். சரி, ஆனால் நீ மந்திர புத்தகங்களை தேடும்போது அதை ஆற்றல் வடிவமைப்பு, ஷேப்பிங் மேஜிக் உடன் மட்டும் நிறுத்திவிடாதே. எனக்கு எல்லா வகை மந்திர கலைகளிலும் ஆர்வம் இருக்கிறது. நிச்சயமாக சொல்கிறாயா? எல்லா மந்திர கலைகளை பற்றிய புத்தகங்களும் உனக்கு வேண்டுமா என்று லூனாவும் நிக்கோல் நெனாவும் ஒரே நேரத்தில் ஆச்சரியமாக கேட்டனர். தாங்கள் தவறாக கேட்டுவிட்டோமோ என்று அவர்கள் எண்ணினர். கார்ன் மீண்டும் அழுத்த திருத்தமாகச் சொன்னான். ஆமாம், அனைத்து மந்திர கலைகளும். நிக்கோல் நெனா குழப்பத்துடன் கேட்டாள். நீ அவற்றை சேகரிக்கப் போகிறாயா? புத்தகங்களை பாதுகாப்பது கடினம். மேலும் அவை சேகரிப்பு பொருளாக அவ்வளவு மதிப்பு வாய்ந்தவை அல்ல. கார்ன் இதையெல்லாம் தனக்காகத்தான் கேட்கிறான் என்று அவளால் நம்ப முடியவில்லை. கார்ன் அமைதியாக தலையசைத்து மறுத்தான். சேகரிப்பதற்காக அல்ல, நான் அவற்றை கற்றுக்கொள்வதற்காக கேட்கிறேன். எனக்கு ஏற்கனவே உருமாற்றம், மந்திர உச்சாடனம் மற்றும் பாதுகாப்பு போன்ற கலைகளில் மந்திரங்கள் தெரியும். உருமாற்றம், பாதுகாப்பு என பல பிரிவுகளில் எனக்கு மந்திரங்கள் தெரியும். ஆனால் நான் அதில் திருப்தி அடையவில்லை. அனைத்து மந்திர கலைகளையும் நான் ஆராய விரும்புகிறேன் என்று கார்ன் கூறினான். லூனாவும் நிக்கோல் நெனாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிறகு இருவரும் ஒரே நேரத்தில் கார்னை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்த்தனர். அவர்களின் மனதில் ஒரே ஒரு வார்த்தைதான் தோன்றியது: மந்திர பித்து. இவ்வளவு அழகான ஒரு டிராகன் இப்படி மந்திரங்களின் மீது பைத்தியமாக இருக்கிறானே என்று அவர்கள் வியந்தனர்.
லூனாவின் முகம் முதன்முறையாக மிகவும் தீவிரமானது. அவள் கார்னுக்கு பொறுமையாக அறிவுரை கூறத் தொடங்கினாள். கார்ன், நீ இதை சிந்தித்துச் செய்ய வேண்டும். மந்திர அறிவு என்பது மிகவும் ஆழமானது, சிக்கலானது மற்றும் முடிவற்றது. பழங்கால டிராகன்களால் கூட எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற முடியும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் செய்ய முயன்றால் உன்னுடைய ஆற்றல் வீணாகி இறுதியில் எதிலுமே உன்னால் முழுமையடைய முடியாமல் போகலாம். நிக்கோல் நெனாவும் அவளுடன் சேர்ந்து தீவிரமாக பேசினாள். ஆமாம், எந்த இனத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் எல்லா மந்திர கலைகளையும் ஒரே நேரத்தில் கற்க முயன்றவர்களின் முடிவு பொதுவாக நன்றாக இருந்ததில்லை. லிலித் மந்திரம் மற்றும் மனக்கட்டுப்பாடு என இரண்டை கற்கிறாள் என்றால் நானும் லூனா அக்காவும் நீண்ட நேரம் விவாதித்த பிறகுதான் அந்த முடிவை எடுத்தோம். அவர்களின் வார்த்தைகள் நல்லெண்ணத்திலிருந்தே வந்தவை. உண்மையான டிராகன்கள் நீண்ட காலம் வாழ்ந்தாலும் அவர்களது ஆயுட்காலமும் ஒரு எல்லைக்குட்பட்டதுதான். வாழ்நாள் முழுவதையும் எல்லா மந்திரங்களையும் கற்கச் செலவிடுவது என்பது நேரத்தை வீணடிப்பது போன்றது. கடவுள்களைத் தவிர சில பழம்பெரும் உயிரினங்கள் மட்டுமே உண்மையான மரணமில்லா தன்மையை கொண்டுள்ளன. கார்ன் அவர்களில் ஒருவன். லூனாவும் நிக்கோலும் நல்லெண்ணத்தில் கார்னுக்கு அறிவுரை கூறினர். ஆனால் கார்னுக்கு இருக்கும் காலத்தின் ஆற்றல் பற்றி அவர்களுக்கு தெரியாது. உங்கள் அறிவுரைக்கு நன்றி. நீங்கள் சொல்வதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் எனது முடிவிற்கு பின்னால் சில காரணங்கள் உள்ளன என்று கார்ன் கூறினான். அவனது உறுதியை கண்ட அவர்கள் மேற்கொண்டு வற்புறுத்துவதை நிறுத்திக் கொண்டு அவனது முயற்சி வெற்றி பெற வாழ்த்தினர். கார்ன் மென்மையாக புன்னகைத்துவிட்டு, வெற்றி பெறுகிறேனோ இல்லையோ, முயற்சிப்பதில் தவறில்லை என்றான். பிறகு பேச்சை மாற்றி லூனாவை உற்று பார்த்தான். சரி, இப்போது அந்த தழல் கோலை பற்றி பேசுவோம். அது எதனுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது? லூனா ஆழ்ந்து சிந்தித்துவிட்டு ஒரு நுணுக்கமான வார்த்தையை கூறினாள். அரை சமவெளி, ஹாஃப் பிளேன். இந்த வார்த்தையை கேட்டதுமே கார்ன் திகைத்து போனான். அவனது முகம் சட்டென்று மாறியது. அவனது டிராகன் பாரம்பரிய அறிவிலிருந்து அது தொடர்பான தகவல்கள் வெள்ளமென அவன் மனவில் பாய்ந்தன. ஒரு முழுமையான சமவெளி என்பது கார்ன் இப்போது இருக்கும் இந்த உலகம், பாதாளம், சொர்க்கமலை மற்றும் பூதங்களின் தோட்டம் போன்ற முடிவில்லாத பெரிய இடங்களை குறிக்கும். ஆனால் ஒரு அரை சமவெளி என்பது சில 100 மீட்டர்கள் மட்டுமே கொண்டதாகவோ அல்லது ஒரு கோள் அல்லது ஒரு விண்மீன் மண்டலத்தின் அளவு கொண்டதாகவோ இருக்கலாம். இவை நிலையானவை அல்ல. காலப்போக்கில் இவற்றை விரிவுபடுத்த முடியும். இந்த அரை சமவெளிகள் வலிமையான மந்திரங்களால் உருவாக்கப்படலாம் அல்லது இயற்கையாகவே தோன்றலாம். இவை பெரும்பாலும் பிரதான உலகத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும். பல வலிமைமிக்க உயிரினங்கள் இத்தகைய இடங்களை கண்டறிந்து அவற்றை தங்களது முக்கிய தளமாக மாற்றிக்கொள்கின்றன. நோவா கண்டத்தில் பழங்கால டிராகன்களை காண்பது அரிது. ஏனெனில் அவை பெரும்பாலும் இதுபோன்ற இரகசிய அரை சமவெளிகளுக்குள்ளேயே மறைந்து வாழ்கின்றன. அரை சமவெளி என்ற வார்த்தையை கேட்டதுமே கார்னின் மனதிற்குள் ஒரு பீராத ஆசை பிறந்தது. அவனுக்கென்று ஒரு அரை சமவெளி இருந்தால் அது அவனது தற்போதைய கூடுகளை விட பல மடங்கு பாதுகாப்பான டிராகன் கூடாக இருக்குமல்லவா? மோர்டன் தான் கண்டறிந்த அந்த அரை சமவெளிக்கு லாவா அரை சமவெளி என்று பெயரிட்டார். அது பெரும்பாலும் நெருப்பு மற்றும் மண் ஆற்றல்களால் உருவானது. அது சுமார் 10 கோடி சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. எங்கு பார்த்தாலும் எரிமலை குழம்புகளும் சீரும் எரிமலைகளுமே நிறைந்திருக்கும். அதன் ஒவ்வொரு அங்குலமும் வெப்பமாகவும் வறண்டதாகவும் இருக்கும். அங்கு ஏராளமான தாது சுரங்கங்களும் நெருப்பு இரத்தினக்கல் நரம்புகளும் நிறைந்துள்ளன. லூனா தொடர்ந்து கூறினாள், நீ இப்போது உணரும் அந்த தொடர்பு பிரதான உலகத்தையும் அந்த லாவா அரை சமவெளியையும் இணைக்கும் ஒரு நுழைவாயிலாகும். பிறகு லூனா அந்த தழல்கோலின் உச்சியிலிருந்த படிகத்தை சுட்டிக்காட்டி, இந்த படிகத்திற்கு லாவாவின் இதயம், ஹார்ட் ஆஃப் லாவா என்று பெயர். இது அந்த உலகத்தின் ஆற்றலால் உருவானது. அந்த உலகத்திற்குள் நுழைவதற்கான திறவுகோலே இதுதான் என்றாள். லூனாவின் விளக்கத்தை கேட்ட கார்னின் மூச்சுக்காற்று வேகமானது. அவனது கண்கள் உற்சாகத்தில் விரிந்தன. 10 கோடி சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு அரை சமவெளி. அதை சரியாக நிர்வகித்து விரிவுபடுத்தினால் அது ஒரு புதிய உலகமாகவே மாறும். சிறியதாக இருந்தாலும் அது முழுமையாக கார்னுக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்கும். அரை சமவெளி என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே கார்ன் அதை தனது சொந்த புதையலாக கருதத் தொடங்கினான். கார்னின் கண்களில் தெரிந்த அந்த பேராசையை லூனா கவனித்து விட்டாள். அவள் மென்மையாக சிரித்துவிட்டு பிறகு எச்சரிக்கும் துணையில் கூறினாள், அந்த லாவா அரை சமவெளியில் ஏராளமான நெருப்பு ராட்சதர்களும் மண் ராட்சதர்களும் பூர்வகுடிகளாக வாழ்கிறார்கள். இந்த வலிமைமிக்க ஆற்றல் உயிரினங்களை கையாள்வது அவ்வளவு எளிதல்ல. அவர்கள் இரத்தமும் சதையும் கொண்ட உயிரினங்களை சற்றே தாழ்வாக பார்ப்பார்கள். ஆனால் நமது உலகத்திலிருந்து வரும் பொருட்களுக்காக வர்த்தகம் செய்ய தயங்க மாட்டார்கள். லூனா தொடர்ந்து விளக்கினாள், அங்கு கிடைக்காத அபூர்வ பொருட்களை கொடுத்து அவர்களிடம் இருக்கும் விலை உயர்ந்த எலிமெண்டல் கிறிஸ்டல்களை நாம் பெறலாம். அந்த சமவெளியை முழுமையாக கட்டுப்படுத்துவது கடினம் என்றாலும் அந்த ராட்சதர்களுடன் வர்த்தகம் செய்வதன் மூலம் எளிதாக பெரும் செல்வத்தை சேர்த்துவிட முடியும்.
கார்னின் கேள்விகளுக்கு பதிலளித்தபடி லூனா அந்த அரை சமவெளியை பற்றி தனக்கு தெரிந்த தகவல்களை ஒவ்வொன்றாக நினைவு கூர்ந்து கூறினாள். கார்ன் மெல்ல மூச்சை வெளியே விட்டான். அவனது கண்கள் புரிதலில் மின்னின. நெருப்பு ராட்சதர்களும் மண் ராட்சதர்களும் புரிகிறது. ஆற்றல் உயிரினங்களில் அதிக அறிவும் வலிமையும் கொண்டவர்களே எலிமெண்டல் ஜெயண்ட்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். நன்கு வளர்ச்சியடைந்த இந்த ராட்சதர்களின் வலிமை ஒரு முதிர்ந்த வெள்ளை பிராகனின் வலிமைக்கு இணையானது என்று கார்ன் தனக்குள் கணக்கு போட்டான். முதிர்ந்த எலிமெண்டல் ராட்சதர்கள் தங்களது சொந்த உலகத்தில் இருக்கும்போது இன்னும் கூடுதலான சக்தியை வெளிப்படுத்துவார்கள். அவர்கள் சமூகமாக வாழும் இயல்புடையவர்கள். கோட்டைகளையும் நகரங்களையும் கட்டி கூட்டமாக வாழ்வார்கள். அவர்களின் எண்ணிக்கை அதிகம், வலிமை அதற்கு மிக அதிகம். இந்த அரை சமவெளியின் ஆட்சியாளராக வேண்டுமானால் நீ இந்த ராட்சதர்களின் நம்பிக்கையை பெற வேண்டும். அது அவ்வளவு எளிய காரியமல்ல என்று லூனா எச்சரித்தாள். கார்ன் ஒரு கணம் சிந்தித்துவிட்டு மிகுந்த எச்சரிக்கையுடன் கேட்டான், அந்த லாவா அரை சமவெளியில் எலிமெண்டல் லார்ட்ஸ் யாராவது இருக்கிறார்களா? பல்வேறு சமவெளிகளிலும் மிகவும் சக்தி வாய்ந்த உயிரினங்கள் என்றால் அவை சந்தேகமின்றி அவர்கள் காடுகள் மட்டுமே. ஆனால் காடுகளுக்கு இணையாக அதிகாரம் கொண்ட அரக்கத் தலைவர்கள், டைட்டன்கள் மற்றும் எலிமெண்டல் லார்ட்ஸ் போன்றவர்களும் இருக்கிறார்கள். இந்த எலிமெண்டல் லார்ட்ஸ் என்பவர்கள் ஆற்றல் எஜமானர்கள் அல்லது ஆற்றல் குழப்ப கடவுள்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். சிலர் நிலக்கடவுள், ஆகாய கடவுள் அல்லது நெருப்பு கடவுள் என்று வணங்குபவை உண்மையான கடவுள்களாக இல்லாமல் இது போன்ற வலிமைமிக்க ஆற்றல் எஜமானர்களாக கூட இருக்கலாம். அந்த லாவா அரை சமவெளியில் அப்படி ஒரு எலிமெண்டல் லார்ட் இருந்தால் கார்னின் கனவு நனவாக இன்னும் பல காலம் எடுக்கும். லூனா தனது தலையை அசைத்து, நானும் மோர்டனும் அந்த லாவா உலகத்தில் பயணம் செய்தபோது எந்த ஒரு எலிமெண்டல் லார்ட் பற்றியோ கேள்விப்படவோ அல்லது பார்க்கவோ இல்லை என்று கூறி கார்னுக்கு ஒரு பெரிய நிம்மதியை அளித்தாள்.